ஹே, இந்த வருஷம் பார்ட்டிசிபேஷனுக்கு கான்செப்ட் கிராக் பண்ணேன்னு சொன்னாரப்பா. ஆமா, எங்க ஒரு ஆளை காணும்? ஏங்க அவர் கால் பண்றேன். Hey. You know what? I've cracked a new concept for the next short film. வாவ், என்ன கான்செப்ட்? Biopic of Shivaji Ganeshan in a short film format. செம அன்பன். அப்ப பேர் என்ன? கணேசா, இது நீ நடிச்சு ஜெயிச்ச வெள்ளி தட்டாச்சே, இதை போய் அடமானம் வைக்கிறியே, இது உனக்கே சரியா இருக்கா? என்னங்கய்யா பண்ணுறது? நாடக சபால எல்லாம் பட்னி கிடக்குறாங்க. நான் மட்டும் இதை தலைமாட்டில் வச்சு என்ன பண்ண போகிறேன்? இதை வச்சுக்கிட்டு பணமோ ஆகாரமோ கொடுத்தீங்கன்னா 4 பேர் பசியாறுவாங்க. இந்த வறுமையிலே உன் முயற்சி தொடருதுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என்னங்கய்யா காரணம் இருக்க போகுது? 7 வயசில் நடிகன் ஆகணும்னு ஒடியாந்துட்டேன். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, இன்னும் ஆனப்பாடு இல்லை. இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு தெரியல. கணேசா, நான் சொல்றத நல்லா மனசுல குறிச்சு வச்சுக்க. நடிகனாகணுங்கிறது உன்னோட விருப்பம் இல்லை, இந்த பிரபஞ்சம்தான் உன்னை நடிகனாக தேர்ந்தெடுத்திருக்கு. வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன்னு சொன்னியே, இன்னொரு விஷயத்தையும் மனசுல குறிச்சு வச்சுக்க. இந்த பிரபஞ்சம் உன்னை எப்படி நடிகனாக்கணும்னு தேர்ந்தெடுத்திருக்கோ அதே பிரபஞ்சம்தான் உன்னை இந்த உலகு கொண்டு வர உன் குடும்பத்தை தேர்ந்தெடுத்திருக்கு. அதனால வாழ்க்கையில் நீ எந்த முடிவெடுத்தாலும் இந்த 2ஐயும் மறந்துடாத. அரசியல் அறியாதவனா நான்? அரசியல் அறியாதவனா நான்? அண்ணே, அரசியல் அறியாதவனா நான் அப்படி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணே. கணேசா, நான் இந்த கதாபாத்திரத்தை பண்ணணுமா? ராமச்சந்திரனே, நான் இங்கே நடித்து நான் பார்த்துருக்கேன். நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்ண்ணே. ஒரு நடிகன் தன்னோட பலவீனத்தை மக்கள் கிட்ட காட்டக்கூடாது. அவன் மக்கள் முன்னாடி நாயகனா இருக்கணும், திலகமா இருக்கணும். அறிஞர் ஐயா நிறைய வசனம் எழுதியிருக்காரு. இந்த கதாபாத்திரத்தை நான் செய்ய வேண்டாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஐயா மன்னிச்சிடுங்க. கணேசா, இந்த கதாபாத்திரத்தை நீயே பண்ணிடு. ஐயா, நானா? பாட்டு பாடி நாடகம் நடிச்ச காலமெல்லாம் மாறி போச்சு கணேசா. இப்ப எல்லாம் வசனம்தான். நீ நல்லா வசனம் பேசுவோன்னு எனக்கு தெரியும். நீ காத்துக்கிட்டு இருந்த நாள் இதுதான் கணேசா. இன்னைக்கு அந்த சத்ரபதி சிவாஜியா நீதான் நடிக்கிற. தயாராரு? அரசியல் அறியாதவனா நான்? அரசியல் அறியாதவனா நான்? அரசியல் அறியாதவனா நான்? அரசியல் அறியாதவனா நான்? அரசு வித்தைகள் தெரியாதவனா? எவனோ ஒரு வந்தவன் சொல்லை கேட்டு நொந்து போக நான் ஒன்றும் நோயாளி அல்ல. என விட்டு ஒருவன் இந்த தரணியாளும் தகுதியை பெற்று விட்டானா? ஏமாந்த மக்களிடம் ஏற்றம் கொண்டு தானே நாடெனக் கருதி தலகிரிக்காடும் இந்த புல்லுருவிகள் எனது முடியை தடிக்கின்றனரா, இல்லை தங்கள் முடிவை தேடிக்கொள்கின்றனரா? இன்னிலிருந்து நீ சிவாஜி கணேசன் அழைக்கப்படுவாய். போன பொதுக்கூட்டத்துக்கு 2000 பேர் வந்தாங்க. இந்த பொதுக்கூட்டத்துக்கு 2500 பேர் வரலாம். நாடகம் முடிச்ச கையோட பிரச்சார கூட்டத்தை வச்சுக்கலாம். அப்பதான் கூட்டம் தங்கும். ஐயா. என்ன கணேசா, இந்த நேரத்தில் இங்கே? ஐயா, என்னை பராசக்தி படத்துலேருந்து விலக்கிட்டாங்க ஐயா. என்ன காரணம்? என் நடிப்பு சரியில்லையா, முகமும் கதாநாயகனோட முகம் இல்லைன்னு 2000 அடி எடுத்ததுக்கு அப்புறமும் படத்துலேருந்து விலக்கிட்டாங்க ஐயா. கருணாநிதி, இது என்ன புது கட்டுக்கதை? பராசக்தின்னு ஒரு படம் எடுத்தா அதில் கணேசன் தான் கதாநாயகன். அதுக்கு யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அவங்கள படத்துலேருந்து விளக்கணும். இது கணேசா, மொத படத்திலேயே சிபாரிசெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு.
படம் வரட்டும். ஜெயிக்கிறது என்னுடைய வசனத்தாலையா இல்ல உன்னுடைய நடிப்பாலையான்னு பார்ப்போம். கோயிலில் குழப்பம் விளைவித்தேன். கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரமை ஆகிவிடக் கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாய் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக. உனக்கேன் இந்த கவலை? யாருக்கும் இல்லாத கவலை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள். ஆம், இந்த சுயநலத்திலே கொஞ்சம் பொதுநலமும் கலந்திருக்கிறது. வளர்பிறையோ இது வளர்பிறையோ, வானம் கண்ட வளர்பிறையோ. என்ன கணேசா, கவிஞர் நடிக்க போயிட்டியாமா? ஐயா, உங்க மனசு நோக்கு விளையாட்டுக்குதா ஐயா? என்ன விளையாட்டு? நீ பக்தி படங்கள்ல நடிச்ச, உன் நண்பன் பீம் சிங்கோட திருப்பதிக்கு போன. கழகத்துல 4 பேர் 4 விதமா பேசத்தானே செய்வாங்க. கவிஞரும் கழகத்துக்காரர் தானே, பத்திரிகையில விமர்சனம் பண்ணாருன்னு அடிக்க போயிடலாமா? கலைவாணர் எல்லாம் என்று சொன்னார். இதோ பாரு கணேசா, நீ கழகத்துக்கு எதிராகவும் கழக கொள்கைக்கு எதிராகவும் பக்தி படங்கள்ல நடிக்கிறதும் இந்த காட்சிக்கும் கழக கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு வாசகங்கள் போடுறது எத்தனை நாளைக்கு? இதெல்லாம் சரியா வராது. என்ன கருணாநிதி, நான் சொல்றது சரிதானே? ஐயா, ஒரு நடிகனுக்கு அரசியல் சாயம் இருக்கக்கூடாதியா. அப்படி இருந்தா அவன் முழு நடிகனாக ஆக முடியாது. எனக்கு முழு நடிகனாகணுன்றது தான் என் நோக்கு. ஓஹோ, அப்போ கழகத்துல தொடர முடியாது. அப்படி நான் கழகத்திலேருந்து விலகிக்கிறேன். இருள் சூழும் பிறையினில் கரையொன்று ஆனதோ, கரை கண்ட போதிலும் நிலவிங்கு மங்குமோ. கணேசா, என்ன? இங்க அரசியல் இல்லாம எதுவுமே இல்லை. அதை புரிஞ்சிக்க உனக்கு ஒரு வாழ்க்கையே தேவைப்படும். ஏட்டப்பா, ஈனச்சொல் பேசாதே, நாவை விட்டறி. வாழ நினைத்தாய் வல்லவரை வீட்டினாய், இனி நீ வாழ்ந்து கொள். வீரம் வினை செய்தாய், வீணரை வேண்டினாய், வேண்டியதை வாங்கிக்கொள். கூலி கேட்டாய், கும்பிட்டாய், கோழையானாய், கூனி நீ வாங்கிக்கொள். ஆனால் அந்நியன் உன்னை போற்ற வேண்டும், அது உனக்கு இனிக்க வேண்டும் என்று மட்டும் நினைத்து விடாதே. நீ காட்டிக் கொடுத்தாய், நான் காட்டிக் கொடுக்கப்பட்டேன். இந்த நிலா எவ்வளோ அழகா இருக்கு. உங்களை மாதிரி என்ன கழகம் வளர்றதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருந்தீங்க. இப்போ கழகத்தை விட்டு நீங்களே வெளியே வர மாதிரி ஆச்சு. இந்த பிரபஞ்சம் என்ன நடிகனாக்கியிருக்கு. அதே பிரபஞ்சம்தான் எனக்கு ஒரு குடும்பத்தையும் கொடுத்துருக்கு. அதுதான் என்னோட முழு நோக்காக இருக்க போகுது. நான் ஒரு துணியாக இருப்பேன்னு ஹே, அவர் எவ்வளோ ஹீரோயின்ஸ் கூட நடிச்சிருப்பாரு படத்தில் லவ் பண்ணுற மாதிரி. அவரை ஒரு ஹீரோயின் கூடவா லவ் பண்ணல? பத்மினி அம்மாக்கும் சிவாஜிக்கும். சரி சரி சரி, ஓகே ஓகே. ஹே, இது என்ன ஃபேக்சுவலா? பின்ன இப்போ இருக்கிற பசங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா. சான்ஸே இல்லை. சூப்பராக இருக்கு, இப்படியே எடுத்தால் நல்லா இருக்கும்.
அது மட்டும் இல்லை காசிப்பள்ளியே இருக்கு. யப். அவர் இவ்வளோ படம் நடிச்சும் ஒரு அவார்ட் கூட கிடைக்கலையா இந்தியாவில் அவருக்கு? Shivaji Ganeshan is the first Indian, in fact, the first Asian to be honored with Afro-Asian Film Festival Award of those days. Adding more to it, John F. Kennedy, the then president of USA, invited Shivaji Ganeshan to be the mayor of Niagara City for one day. ஆமா, அப்புறம் ஒரு பாலிடிக்ஸ்ல என்ன பண்ணாரு? இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் கொடுக்கும். அண்ணா இறந்ததுக்கப்புறம் கருணாநிதி தான் கட்சிக்கு தலைமையா. இதுக்கு எம்ஜிஆரும் உதவின்னு கட்சியில் பேசிக்கிறேன். உங்க நண்பனை விட்டுட்டீங்களே, அரசியல்ல எதுவும் நிரந்தரம் இல்லையா? பழச மறக்கலை போல எப்படி இருக்கு சினிமா வாழ்க்கை? ராஜா மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு உங்க அரசியல் வாழ்க்கை? தமிழ்நாட்டில் அரசியல்ன்றது சூரியன் மாதிரி, சினிமா சந்திர மாதிரி. சந்திரன் எப்பவும் சூரியனுடைய தயவுல தான். எம்ஜிஆருக்கும் இந்த அம்மாவுக்கும் முன்ன மாதிரி இல்லையா? அண்ணே, அம்மா. வாமா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன் மிஸ்டர் சிவாஜி கணேசன். நான் பொம்மை பத்திரிக்கையிலேருந்து உங்களை பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். நடிகையாச்சே, பேட்டிலாம் எடுப்பிய? ஓ, நல்லா எடுப்பேனே. ஆமா, உங்களுக்கு எங்க அம்மாவை தெரியுமா? நல்லா தெரியுமே. உங்க அம்மாவையும் தெரியும். 12 வயசுல அரங்கேற்றம் பண்ணியே உன்னையும் தெரியும். எங்க அம்மாக்கு நீங்க என்ன வாக்கு கொடுத்தீங்க? என்ன வாக்கு கொடுத்தேன்? உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்தேன். கொடுத்தீங்களா? ஆனா நீங்க தானே நல்லாவே பாத்துக்கலையே. என் கூட ஒரு படம் கூட நடிக்கவே இல்லையே. எனக்கு என்ன நடிக்க தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? நீதான் எம்ஜிஆர் அண்ணனோட நடிச்சிட்டு இருக்கியே, பத்தாதா? மிஸ்டர் சிவாஜி கணேசன், நான் உங்க கூட நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். நடிச்சிட்டா போச்சு. சண்முகம், அந்த தெய்வ மகன் படத்துல பப்பி அம்மாவோட டேட்ஸு நடிச்சாச்சுன்னு நினைச்சுக்கோ. நினைச்சதை சாதிச்சிட்ட. மிஸ்டர் சிவாஜி கணேசன், இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லாமும் கொடுக்கும். நம்ம தான் நம்மளுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கணும். சரி, நம்ம இப்ப பத்திரிக்கை பேட்டிக்கு போலாமா? ம். உங்களுக்கு சூரியனை பிடிக்குமா சந்திரனை பிடிக்குமா? சந்திரன்னு வச்சுக்கோ. ஓ, அப்போ கர்வம் ஜாஸ்தி. புரியல. உங்களுக்கு சந்திர பகவான் கதை தெரியுமா? நீதான் நிறைய படிச்சிருக்கியே, நீயே சொல்லு. சொல்லிட்டா போச்சு. சந்திர பகவான் தன்னோட அழகுல லயிச்சிருக்கும் போது தன்னோட கர்வத்தினால கடவுள்கிட்ட இருந்து சாபம் வாங்கிட்டாராம். அதனால மாசத்துல வளர்ப்பிரியாவும் தேய்பிரியாவும் தோன்ற வேண்டியதா போச்சு. உங்களுக்கும் சந்திரனை பிடிக்கும்னு சொன்னீங்களா, அதான் உங்களுக்கும். அம்மா காரணமா யார் அமிச்சிருக்கா? செஞ்சேரம்மா. வர முடியாதுன்னு சொல்லு. அம்மா ஐயா கையோடு கூட்டு வர போ, சொன்னாங்க. வரேன். நான் அப்ப வரட்டுமா? ம். படம் நடிக்கணும், மறந்துடக்கூடாது. அண்ணே, இந்த பொண்ணு கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கு. எம்ஜிஆர் அண்ணனோட சண்டை போட்டு தான் இங்கே வந்திருக்காங்க. நீங்கள் இவங்களோட படம் பண்ணீங்கன்னா எம்ஜிஆர் அண்ணனோட கோவத்துக்கு ஆளாக வேண்டி வரும். ஏய், பாவண்டா அந்த பொண்ணு. நான் பார்த்துக்கிறேன். சரி, தெய்வ மகன். சரிண்ணே, அப்படியே பண்ணிடலாம்.
நான் வந்துடுவேன்னு எனக்கு நல்லாயிடும். நிறையா வேலை இருக்குன்னு எனக்கு தெரியும். வந்துடுவேன்னு நம்ம ட்ராமாவெல்லாம் சிவாஜி ஃபிலிம்ஸில் சினிமாவை எடுக்கணும் எனக்கு தெரியும்ண்ணே. நான் வந்துடுவேண்ணே. நான் பார்த்துக்கிறேண்ணே. உன் கருத்தும் என் கருத்தும் வேற வேறையா இருந்தாலும் எனக்காகவே நீங்கள் யாருன்னு? சிவாஜி கணேசன் ஒருத்தர் தானே. ஒத்தாலாக நின்று இந்த வீட்டை காப்பாற்றிருக்கீங்க. நீங்கள் நினைக்கிறத நடத்தி வைக்கத்தானே நாங்கள் இருக்கோம். இந்த உயிரே உங்களுக்கு கொடுக்கத்தானே. இந்த பிரபஞ்சம் என்ன நடிகனா தேர்ந்தெடுத்து நடிகனா மட்டும் நடிகனா மட்டும். இந்த நடிகர் திலகம் என்னைக்குமே மக்கள் திலகமா தம்பிக்கு தெரிஞ்சிருக்கு. தம்பி அரசியல் இல்லாம இங்க எதுவுமே கிடையாது. தம்பிக்கு விருதுகள் கூட கிடையாது. தம்பிக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் என் தம்பி என்னைக்கு என் தம்பி இறந்தானோ அன்னைக்கே இந்த சிவாஜி கணேசன் பாதி இறந்துட்டா. சிவாஜி கணேசன் ஒரு தம்பி இருக்கின்றதே யாருக்கு தெரியாது. அவர் இறந்ததுக்கு இவ்வளோ வருத்தப்பட்டிருக்காரு. அப்பன்னா அவர் வாழ்க்கையில் அவர் இவ்வளோ முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். கண்டிப்பா. வணக்கம். நன்றிமா. நன்றியா? எதுக்கு? விழா எடுத்ததுக்கா? இல்லை 1988 என்னை எதிர்த்து ஜானகி அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களே, அப்போ நான் உங்களை எதிர்க்காம அமைதியா இருந்தேனே, அதுக்கா? அப்ப நான் எம்ஜிஆர் அண்ணனுக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். ஜானகி அம்மாவுக்கு உறுதுணையா இருப்பேன்னு வாக்கு கொடுத்திருந்தேன். இப்போ உங்களுக்கு விழா எடுத்தது யாரு? ஜானகி அம்மாவா, ஜெயலலிதாவா? நீங்க தான். என்ன வேணும் கேளுங்க. மிஸ்டர் சிவாஜி கணேசன், இந்த தமிழ்நாட்டிலே எந்த குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம்? நீங்களே சொல்லுங்க. உங்க குடும்பம்தான். அப்போ உங்க குடும்பத்திலிருந்து தானே நான் பொண்ணு எடுக்கணும். இது நான் மட்டும் எடுக்கிற முடிவு இல்லை, குடும்பம் சேர்ந்து எடுக்கிற முடிவு. அப்போ கூப்பிடுங்க, பேசிடலாம். இது சரி வராது.
இது சரி வராது. மிஸ்டர் சிவாஜி கணேசன், நான் முடிவு பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். என் பையனுக்கு உங்கள் பேத்தியை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போகும்போது சந்தோஷமாக போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள்? இந்த சிவாஜி கணேசன் என்னைக்காச்சும் தான் குடும்பத்துக்கு எதிராக தப்பான முடிவெடுத்தான்னா அவன் செத்துட்டான்னு வச்சுக்கோ. சிவாஜி கணேசன் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் கொடுக்கும்ல? எல்லாருக்கும் ஒன்று தான் கொடுக்கும், ஒன்று தான். கணேசா, நான் சொல்றத நல்லா மனசுல குறிச்சு வச்சுக்க. நடிகனாகணுங்கிறது உன்னோட விருப்பம் இல்லை. இந்த பிரபஞ்சம் தான் உன்னை நடிகனாக அரசியல் அறியாத நடிகனாக